guys, welcome back to Santam and your Sam. So, இன்னைக்கு பண்ற டிஷ் பேர் என்னன்னா உங்க மாம்பழம் ஜூஸ். ஸோ இன்னைக்கு அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம் அண்ட் நுங்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து நுங்கியும் மாம்பழத்தையும் வந்து அலம்பிக்கணும். ஏன்னா வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம அலம்பிட்டு பண்ணுறது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அலம்பிட்டேன். இப்போ வந்து நுங்கை வந்து தோல் உரிச்சிட்டு அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ தோல் உரியத்துக்காக நான் வந்து ஒரே ஒரு இது எடுத்துக்கிறேன், அந்த பிளேட்டு. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் அது தோல் உரிக்கிறதுக்குள்ளே. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இதில் வர ஜூஸ் மட்டும் நான் குடிச்சிடுவேன். குட். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இது இது கொஞ்சோண்டு இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அதோடு வந்து சுகர் அப்புறம் பால் அதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கிறேன். சின்ன பசங்க அரைக்காதீங்க, நானே என் அம்மா கிட்ட கொடுக்குறேன். அப்புறம் இது வந்து நுங்கு. இதை வந்து நல்லா இதை வந்து நல்லா கொஞ்சம் கட் பண்ணி இந்த பாக்ஸாக இந்த பாருங்கள், பாக்ஸாக தெரியும், அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான சப்ஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே குடிக்கலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், அந்த பவுல் தாங்க. சூப்பரான சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ இதை வந்து இதில் போடணும், வாய்க்குள்ள இதுக்குள்ளே. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரைன்லாம். இது வந்து சம்மர் சீசனில் மட்டும்தான் வரும். உங்களுக்கு நுங்கும் மாம்பழமும் கடிச்சா பண்ணலாம். மோஸ்ட்டாக சம்மர் சீசனில் தான் வரும் இது. ஸோ ரெடி. இதை வந்து ஒரு பவுலில் இதை போட்டுக்கலாம். பவுல் எடுத்துடுறேன். நீங்கள் வந்து அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிங்க. நான் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் குடிப்பேன் மோஸ்ட்டாக. அது ஜில்லுன்னு இருக்கும். அப்போ தான் இதை பாருங்கள், இப்போ இதை கலக்கிறேன். இது வந்து ஐஸ்கிரீமாகவும் இருக்காது, ஜூஸாகவும் இருக்காது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது மஸ்ட் ட்ரை சொல்லுவேன் நான். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு வாரம் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது பண்ணலாம். நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் வைங்க, ஸோ தட் அது ஐஸ் மாதிரி இருக்கும், ஜூஸாக. ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க என் பேர் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாடா பாய்.